மத்திய பட்ஜெட்டில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பான தகவல்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக என்னவாக இருக்கிறது? பூங்குழலி, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி பல்வேறு பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடரில் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக நீட் தேர்வு முறைகேடுகள் விவகாரமாகட்டும், அதே போல தொடரும் ரயில் விபத்துகள், அண்மை காலமாக ரயில் விபத்துகளை அதிகரிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. வேலைவாய்ப்பு திண்டாட்டம், விலைவாசி உயர்வில் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா கூட்டணி எழுப்ப இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருப்பதாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பா மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2021-22 பட்ஜெட்ல 63,000 கோடி ரூபாயை மத்திய பட்ஜெட்ல மத்திய அரசு ஒதுக்கியிருந்தது. அது தன்னுடைய மத்திய திட்டம் என்றுதான், மத்திய அரசுடைய திட்டம் என்பதுதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது வரை கடந்த 3 ஆண்டுகள்ல மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு நிதியை ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் முன்வைக்கப்படுகிறது. 63,000 கோடி ஒதுக்கி இருந்தாலும் கூட CCEA கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் குழு தற்போது வரை அதற்கான ஒப்புதலை கொடுக்கவில்லை. அதனால மாநில அரசுடைய சொந்த வரி வருவாயிலிருந்து தான் தற்போது மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் என்பது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா, கோவை மற்றும் மதுரையில மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க. தற்போது வரை அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை. அடுத்த கட்டமாக தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலே ஏற்கனவே விரைவு சாலை இருந்தாலும் அதனை உயர்மட்ட அதிவிரைவு சாலையாக மாற்றணும் என்ற ஒரு திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தாலும் தற்போது வரை ஒப்புதல் கொடுக்கவில்லை. இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பதால் வரி உச்சவரம்பை பொறுத்த வரைக்கும், வருமான வரி உச்சவரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும், சிறு குறு நடுத்தர வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான சலுகைகளை அதிக அளவில் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல தொழில் நிறுவனங்களும் தங்களுடைய வரி சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு சலுகைகளை எதிர்பார்த்திருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது போல பிரதம மந்திரியுடைய வீட்டு வசதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறம், கிராமப்புறம் இந்த இரண்டிலையுமே தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில அதற்கான போதுமான நிதியை விடுவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 1.5 லட்சம் ரூபாயை மத்திய அரசு பங்காக கொடுக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மக்களும் சரி பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நாளை பூர்த்தி செய்யப்படுமா என்று பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.